இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கர்ம வினைகள் நீக்கும் ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும். இந்த நாள் ஆன்மீக சுத்திகரிப்புக்கான மிக சிறந்த காலமாக கருதப்படுகின்றது. பூர்வ ஜென்ம பாவங்கள் மற்றும் தீய கருமாக்கள் அனைத்தும் நீங்குவதாக நம்பப்படுகின்றது. செவ்வாய் தோஷம் அகலும் என்பது இந்த நாளில் ஒரு முக்கிய சிறப்பு. மங்கள தோஷம், கால சர்ப்ப தோஷம், நவகிரக தோஷங்கள் போன்றவை நீங்கும் என்று நம்பப்படுகின்றது. ஆன்மீக உயர்வுக்கான பாதை இந்த நாளில் முருகனை வணங்குவது. ஞான சக்தி பெருகும், ஆன்மீக அறிவு வளரும், தெய்வ சக்தியுடன் தொடர்பு ஏற்படுத்தும், குண்டலி சக்தி எழுச்சி பெறும். மன தத்துவ பரிமாணங்கள் முருகன் என்பது மனதில் சுத்த நிலையை குறிக்கும். ஆடி கிருத்திகை அன்று மன அமைதி பெறுவீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் மறையும், தியான சக்தி அதிகரிக்கும், மன சுமைகள் குறையும். சக்தி வாய்ந்த மந்திர சக்தி இந்த நாளில் சொல்லப்படும் மந்திரங்கள் சரவண பவ 6 முறை உச்சரித்தால் 6 படை வீடுகளின் சக்தி கிடைக்கும். முருகா என்று 108 முறை சொல்ல வேண்டும். ஓம் சரவண பவாய நமகா 1008 முறை ஜபம் செய்தால் மிகுந்த பலன். வேல் என்பது ஞான சக்தியின் குறியீடு. மயில் என்பது அகங்காரத்தை வென்ற நிலையின் அடையாளம். சேவல் என்பது காம வாசனைகளை கட்டுப்படுத்தும் சக்தியின் சின்னம். ஆன்மீக சக்தி மிக அதிகமாக இருப்பதால் சாதாரணமான வழிபாட்டையும் மந்திர ஜபங்களையும் விட அதிக பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி கிருத்திகையான இந்த நன்னாளில் முருக பகவானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவதால் திருமண தடை அகலும், செவ்வாய் தோஷம் விலகும், சகல செல்வங்களையும் தரும், குழந்தை பேரு கிடைக்கும், மனை வாங்கும் யோகம் உண்டாகும் என்று கூறி இது சில பாடல் பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.